ஹலோ நண்பர்களே, யுவர் நேச்சுரல் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் போயிடுச்சு, ஆனால் டார்க் ஸ்பாட் மட்டும் போகவே மாட்டேங்குதா? உங்கள் ஃபேஸு டல்லாகவும் அன்ஈவனாகவும் இருக்குதா? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் வீட்டிலேயே டார்க் ஸ்பாட்டை நீக்கக்கூடிய ஒரு எளிமையான நேச்சுரல் சொல்யூஷனை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். மேலும் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ஸ்பாட் ஏன் உருவாகுது, வீட்டில் செய்யக்கூடிய இயற்கை மாஸ்க் மற்றும் ரெமடிஸ் என்னென்ன, தினசரி சரும பராமரிப்பு ரகசியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோவில் கடைசியாக ஒரு போனஸ் டிப்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை முடிகிற வரையும் கண்டிப்பாக பாருங்கள். நண்பர்களே, ரெமடிஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சருமத்தில் ஏன் கரும்புள்ளி வருது அப்படிங்கிற சில முக்கியமான காரணங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவது, சூரிய ஒளிக்கதிர்கள். நம்ம முகத்தில் சூரிய ஒளி படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய யூவி கதிர்கள் நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய மெலனினுடைய உற்பத்தியை அதிகரிக்குது. இதனால் நம்ம ஃபேஸில் கரும்புள்ளி வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸை அன்ஈவனாக மாற்றும். ரெண்டாவது, முகப்பரு காயங்கள். நம்ம முகத்தில் பிம்பிள்ஸு வந்து ஆறின பிறகு ஒரு மார்க் ஃபேஸில் வரும். இது நாளடைவில் டார்க் ஸ்பாட்டாக மாறும். இது நம்முடைய அழகை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய தன்னம்பிக்கையும் கெடுத்துரும். மூன்றாவது, ஏஜிங். நம்ம வயசு ஆக ஆக நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய கொல்லஜனுடைய உற்பத்தியுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். இந்த கொல்லஜனுடைய உற்பத்தி அளவு குறையும் பொழுது நம்ம ஃபேஸில் சுருக்கங்கள் ஏற்பட்டு நம்ம ஃபேஸு அழகை இழந்துடும். நான்காவது, விட்டமின் குறைபாடு. நம்ம உடம்பில் விட்டமின் சத்து குறையும் பொழுது நம்ம ஃபேஸு டல்லாக மாறுறது மட்டும் இல்லாமல் பிக்மெண்டேஷனும் ஏற்படும். எனவே இது போன்ற பல காரணங்களால் தான் நம்ம ஃபேஸு டார்க் ஸ்பாட் ஏற்பட்டு நம்ம ஃபேஸுடைய அழகை கெடுக்குது. சரி வாங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல்லில் இருக்கக்கூடிய அலோயின் என்ற இயற்கை பொருள் பிக்மெண்டேஷனை குறைக்கும். நீங்கள் நைட் டைமில் டார்க் ஸ்பாட் இருக்கக்கூடிய இடத்துல மேலே அப்ளை பண்ணி காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நம்மளோட டார்க் ஸ்பாட்டு மங்க ஆரம்பிக்கும். இதை தொடர்ச்சியாக 3 to 4 வாரம் வரையும் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். லெமன் மற்றும் ஹனி. லெமனில் விட்டமின் சியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஹனி ஸ்கின்னை ஸ்மூத்தாக மாற்றும். நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் லெமனில் 1 டீஸ்பூன் ஹனியை மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். 10 நிமிஷம் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரும் பொழுது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட் எல்லாம் போய் நம்ம ஃபேஸ் நல்லா அழகாக மாறும். மஞ்சள் மற்றும் தயிர். மஞ்சள் பிக்மெண்டேஷனை குறைக்கும். தயிரில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் ஃபேஸை நல்லா பிரைட்டாக மாற்றும். 1/2 டீஸ்பூன் மஞ்சளில் 2 டீஸ்பூன் தயிரை கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸு நல்ல மாற்றத்தை சந்திக்கும். தக்காளி. தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் நல்ல சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். இது சூரிய ஒளியால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். ஒரு சின்ன தக்காளியை நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட் மேலே நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் கழித்து குளிர்ந்த நீரில் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் உள்ள டார்க் ஸ்பாட் எல்லாம் மங்கி நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறும். சரும பராமரிப்பு குறிப்புகள். நம்மளோட ஸ்கின்னு அழகாக இருக்கணும் அப்படின்னா சில வழிமுறைகளை நாம் பின்பற்றணும். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு நாளைக்கு 7 to 8 மணி நேரம் சரியான உறக்கம் இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஜங்க் ஃபுட்டு, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் போன்றவற்றை சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கள். மூன்றாவது, வைட்டமின் நிறைந்த உணவுகளான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அதிகமாக சாப்பிடுங்க. நான்காவது, ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணியாவது குறைஞ்சது குடிக்கணும். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே
நம்மளோட ஸ்கின் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட் எல்லாம் போய் நம்ம ஸ்கின்னு நல்லா அழகாகவும் நல்ல க்ளோவாகவும் மாறும். போனஸ் டிப்ஸ். இந்த மாதிரி டார்க் ஸ்பாட் மற்றும் பிக்மெண்டேஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் மற்றும் சீரம் பயன்படுத்தலாம். சன்ஸ்க்ரீன் பயன்படுத்துறது மூலமாக சூரிய ஒளிக்கதிலிருந்து வரக்கூடிய பாதிப்பிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். சீரம் பயன்படுத்துறது மூலமாக நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய கொல்லஜனுடைய உற்பத்தியோடைய அளவை அதிகரித்து நம்ம ஃபேஸை நல்ல பிரைட்டாகவும் அழகாகவும் மாற்ற முடியும். உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற சன்ஸ்க்ரீன் மற்றும் சீரமை பயன்படுத்துங்க. எந்தெந்த ஸ்கின்னுக்கு எந்தெந்த சீரம் மற்றும் சன்ஸ்க்ரீன் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வாங்கக்கூடியவங்க வாங்கி பயன்பெறுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.